ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வேறு லெவலான ஃபோட்டோவை நம்மளோட ஃபோனில் வந்துட்டு எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபைனலாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள அந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 12வது ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு -100 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா விக்னட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ 12 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைட்னஸ் வேணால் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வியூ ரேட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ப்ரெஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து டவுனில் செட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கின்னில் உள்ள கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ட்ரைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மூத் டோன் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துட்டு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபேஸ் ஸ்பாட்லைட் வந்துட்டு 0லே இருக்குது. ஸோ ஸ்கின் ஸ்மூத்திங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 70லே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது 70, 75 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ கிளாரிட்டி வந்துட்டு 10ல் இருக்குது, அந்த 0ல் செட் பண்ணிவிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரெட் கலரில் வந்துட்டு கவர் ஆகுது பாருங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம எந்த இடத்துல செட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கம்பேரிசன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு ஆம்பியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 36 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கம்பேரிசன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஷேர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸோ toolwiz அப்ளிகேஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா toolwiz அப்ளிகேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ toolwiz அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்மட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதில் 5th உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு பதிலே மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணிட்டு ஹேரில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் எஃபெக்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவில் எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணணுமோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி ஸோ ஆயில் பெயிண்ட் லுக் கிடைக்கிறதுக்காண்டி ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.